அதாவது இந்த ஸ்ரீசக்கரம் இருக்கே, அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு உள்ள நடுவில் ஒரு மைய புள்ளி இருக்கு. அந்த புள்ளிக்கு நடுவில் முக்கோணம் இருக்கு. அப்புறம் முக்கோணம், அப்புறம் நால்கோணம், அப்புறம் ஷட்கோணம், இப்படியே போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அந்த ஒரு இதுலேயும் ஒரு ஸ்தானத்தில் தேவதைகள்லாம் தியானம் பண்ணணும். அப்படின்னா இது என்னென்னா மனசை பக்குவப்படுத்துறதுக்கான தியான நெறிமுறைகள். அந்த வர்ணனைகளை ஆகம சாஸ்திரங்களில் உய்த்து உணர்க அப்படி போயிடும். அதே மாதிரி இறைவனை முதல்ல மூலாதாரத்தில் மூண்டெழு கணலைங்கிற மாதிரி மூலாதாரத்தில் தட்சிணாமூர்த்தியை தியானம் ஆரம்பிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், மூலாதாரத்திலேருந்து ஆரம்பித்து சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, அப்புறம் சஹசிராரத்தில் போய் அப்படியே அமிர்ததார அபிஷேகம் பண்ணுறேன், அப்படியே தியானம் பண்ணுறேன். அப்படி பாவனை உங்களுக்கு சொல்கிறேன். மகாசக்தி குண்டலினி விசதந்து தனீயசி பவானி, அதுக்கு தான் வந்தேன். பவானி பாவனாகம்யா, பாவனையினால் அடையப்படுபவள், பாவனையினால் அடையப்பட்டது போல உணரப்படுபவள், பாவனையினால் அடையப்பட்டது போல உணரப்படுகின்ற இறை தத்துவம் பாவனாகம்யா. அது நல்ல ப்ரோக்ராம். இதெல்லாம் உட்காந்துட்டு அழகாக அந்தந்த சக்கரத்தில் தியானம் பண்ணுறது பண்ண என்ன, இந்த நிம்மதி அடைந்தேன், உலகை மறந்தேன். எலக்ட்ரிசிட்டி இருந்தால் என்ன, மிக்சி ஓடினா என்ன, என்ன நீங்கள் இங்கே உங்களுக்கு அமிர்த தாரை கிடைக்கிற போது தோசையாவது இட்லியாவது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த அல்பானந்தம் தோசை ஆனந்தம் தான் நமக்கு அப்படி ஒரு அமிர்தம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அத்வா